ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 295 எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டில் வந்து எல்லாரும் அந்த சண்டை போட்டுட்ருக்காங்க. நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு எங்கே வேணால் பண்ணுவோம், அதை பற்றி நீங்கள் எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லி நந்தினி மாமியாரை பிடிச்சி சத்தம் போட, மாமியார் சரியா என்னப்பா நீங்களே என்ன வேணால் பண்ணிக்கோங்கப்பா, எப்பா கதிர் ஞானம், நம்மளும் நாளைக்கு தீபாவளி எல்லாரும் பார்த்து பராமரிப்படுற மாதிரி தாராளமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே கொண்டாடுங்க, தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் தலை தீபாவளி நாங்கள் எப்படி கொண்டாடுறோன்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி காம்படிஷன் மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படி போயிடுறாங்க. இந்த அம்மாச்சி வேறு தீபாவளி கொண்டாடலான்னு சொன்னோடனே காமெடி பீஸ் கரிகாலனுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக போச்சு. ஆஹா, நம்மளுக்கு பரவாயில்லையே, நல்லபடியாக வந்து தீபாவளி கொண்டாடலாம்னு சொல்லி சேங்ஷன் பண்ணிட்டீங்களே, போதும் இதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோடனே, எப்படி தான் தீபாவளி கொண்டாட போகிறீங்கன்னு சொல்லி யதார்த்தமாக யாரோ கேட்க, தீபாவளி என்ன அந்த பழங்காலத்தில் மாதிரி ஷேக்காக தேய்ச்சி எண்ணெய் குளித்து எண்ணெய் கண்ணில் வந்து அப்படியே கண்ணெல்லாம் சிவப்பாகி அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியம் கறிஞ்சோருக்கு 11 மணிக்கு வெயிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நினச்சிங்களா? அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைனில் டக்குன்னு ஆர்டர் போட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக வீட்டுக்கு ஸ்பெஷலாக சாப்பிடுவோம். நீங்களும் பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பாருங்கள் நாங்களும் போய் தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மேலே போனேன். அடுத்த சீன் அப்படியே வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஒரு கொரியர் பாய் வரான். கொரியர் பாய் வந்தோடனே கொரியர் ஏதோ கொண்டு வரான். வீட்டுக்குள்ளே வந்து கொரியர் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னோடனே, யார் கொரியர் வந்திருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே, பார்கவின்ற ஒரு பொண்ணுக்கு பேர் கொரியர் வந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னோடனே, கதிர் சொல்கிறாப்புல, பார்கவின்ற பேரில் யாருமே இங்கே கிடையாது, நீ ரிட்டர்ன் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை சார், கேர் ஆஃப் தர்ஷன் சொல்லி போட்டிருக்குது அப்படின்னு சொன்னோடனே, அவனே ஒரு களவாணி பையன், அவனுக்கெல்லாம் ஒரு கொரியராக அதெல்லாம் யாருமே கிடையாது, நீ வீட்டுக்கு வெளில போப்பா அப்படின்னு கதிர் ஞானம் சொல்கிறாங்க. சொன்னோடனேவன் அப்படியே காமெடி பீஸ் கரியால், இங்கே எதுவும் போராட்டம் நடக்கிறதுக்குள்ளே நீ சீக்கிரம் வெளியில் போயிருப்பா, இல்லாட்டி நீ அந்த போராட்டத்தில் சேர்ந்துட போகிற அப்படின்னு சொல்கிறியா. சொன்னோடனே கீழே சக்தி இறங்கி வந்து உடனேவன், தம்பி நில்லுப்பா, அந்த தர்ஷன்றது இந்த வீட்டு பையன் தான், இந்த வீட்டுக்கு மொத்த சொத்து வாரிசே அவன் தான், சரியா? அந்த பார்கவின்றது அந்த தர்ஷனுடைய ஒய்ஃபு, அவங்கள்ட்ட தான் கொரியர் இருக்கின்ற போது கொடுப்பா, ஏன் மாமா இதெல்லாம் அவன்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவன் காமெடி பீஸ் கரியாலையும் கேட்க, இதெல்லாம் சொன்னா தானே அவனுக்கு தெரியும், எனக்கு தெரியாமல் அவன் போயிட்டேன்னா அதுக்காக தான் சொல்கிறது, ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்கல்ல, அதனால் நான் தான் தெளிவாக சொல்லி புரிய வைக்கணும், அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொன்னோடனே சரி மாமா கொரியர் என்ன அது பார்கவி பேருக்கு வந்துக்கின்ற போது பிரித்து காமிங்க அப்படின்னு சொல்கிறேன். டேய், அடுத்தவங்க கொரியரை பிரித்து பார்க்குறது அநாகரிகம், என்ன மாமா சும்மா சொல்ல பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அந்த கொரியர் பாய் சொல்கிறேன், இல்லை சார் இந்த கொரியர் கொடுத்த உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லி அப்படின்னு சொன்னோன்னே, சர்ப்ரைஸா, யார் சர்ப்ரைஸ் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி காமெடி பீஸ் கரியால் யோசிச்சுட்டே இருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சஸ்பென்ஸாகவே இருந்துச்சு, யாருன்னு சொல்லி பார்த்தா, சரி மேலே கொண்டு போயிட்டாங்க, மேலே கொண்டு போய் பார்கவிட்ட கொடுக்கணும். கரெக்டாக ஃபோன் வருது, யாருன்னு பார்த்தா வெண்பா, நம்ம அந்த ஜீவானந்தம் சாருடைய பொண்ணு தான் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படியே அந்த பொண்ணுகிட்ட பேசி சந்தோஷம் பேசி சொல்கிறாங்க, நான் 2 நாளைக்கு உங்கள்கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணலாமா, டைம் தீபாவளி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஜீவானந்தம் வேணான்ட்டாப்புல, வேணாம்ப்பா நீ அங்கே போராட்டத்தில் இருக்க, ஜனனி கூட சப்போர்ட்டாக நீ அங்கேயே இருக்கிறதா நல்லது, என்றைக்குமே போகும், தேவையில்லாமல் இங்கே வந்து இது பிரச்சனை பண்ண வேணாம், நீ அங்கேயே தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடு, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி வெண்பாவும் சொல்கிறாங்க. ஜீவானந்த சார் சொல்கிறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருப்பா, நான் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி நந்தினியும் ரேணுகாவும் கிளம்பிட்டாங்க. இதோடய பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இன்னும் பார்ட் 2ல் இதுக்கு அடுத்து அவங்க ஷாப்பிங் போகிறாங்களா, ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, என்ன ஏது அப்படின்றத க்ளீனாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.